எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, தட்சிணாயனம் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், நவமி தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதிய கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. கூலிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தேதி அஷ்டமி 1:42 வரை மட்டுமே, பின்பு நவமி தேதி. இன்றைய யோகம் சுகர்மம். இன்றைய கரணம் 1:40 வரை கௌளவம், பின்பு தைத்துல்லாம். இன்றைய நட்சத்திரம் சித்திரை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. கும்பராசி தொடர்ந்து மீனராசிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. வழக்கம் போல இந்த நவமி தேய்பிறை நம்ம ராமர் வழிபாடு, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், ஓம் நமோ நாராயணா. நவமியிலையும் தேய்பிறையில போய் ராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் மார்கழி நிறைவுக்கு வந்திருக்கோம். மார்கழி நிறைவுக்கு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நாம ஊரில் இருக்கின்ற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றுவது சிறப்பு. ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். அந்தந்த ஊர்களில் இருக்கின்றவர்கள் ஏகப்பட்ட ஆலயங்கள், ஆலையே இல்லாம இருக்கிறதுங்களா, ஒரு கன்வென்ஷனாவே பண்ணிக்கலாம், போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை. போவாத கோயிலுக்கு போங்க, நீங்க சென்று வர வர எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். அதுதான் முக்கியம். ஆலயம் போவாமே விட்டுட்டு நம்ம எதையும் காப்பாற்ற முடியாது. ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. உங்கள் பரம்பரையே நன்றாக இருக்கும். இது ஒரு ரெக்வஸ்ட். நிறைய ஆலயங்கள் புனரமைக்கல, போல வரல, ஜனங்களே உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கோயில் மட்டும்தான் இருக்கா? எல்லா கோயில்களும் போகணுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா இருப்பீங்க, முடிஞ்ச வரை பக்கத்தில் யாரும் செல்லாத ஆலயத்துக்கும் சென்று வருவது சிறப்பை தரும். அப்போ மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லோரும் இந்த தேய்பிறை நவமியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலன்கள் போவோமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் இருக்கின்ற கிரக நிலவரங்கள் மாற்றி யோசிக்கும் சிந்தனை உண்டாக்கி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றியடைய வைக்கும். விருத்தி கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிரக நிலவரங்கள் தந்து கொண்டே இருக்கின்றது. ஏனெனில் 7இல் சந்திரனின் பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வாய்ப்புகளை காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாளில் நலம் வளம் கிடைக்க பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல மிக்க கவனம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில், வீடு விஷயத்தில், தாயின் விஷயத்தில், சொந்த பந்தங்கள் விஷயத்தில் வார்த்தைகளில் கவனமா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போய் அது உங்களை வேற மாதிரி திருத்திவிடும். கவனமாக இருப்பது ரிஷபராசிக்கு நலம் தரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நிம்மதியான ஒரு மனசாந்தமுடைய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் இல்லை, சற்று சிரமமான நாள். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு பயணம் என்ற போதிலுமே அது சுக்கிரனோட வீடு ஆக சுக்கிரன் உங்களுக்கு நேரடியாக 6இல் பயணம். அப்பொழுது சில சங்கடங்களையும் செலவுகளையும் தர காத்திருக்கிறது. ஆனால் கவனம், எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும்.
சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் லாபகரமான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த நாளில் சில தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளையும் பண விஷயத்திலும் கவனமா இருப்பது சிறப்பு. சகோதர வழியில் அண்ணன் வகையில் மிகவும் கவனம், எச்சரிக்கை தேவை. வாழ்த்துக்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திரனின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதே ஒரு மாற்றத்தை தெரியும். இத்தனை நாள் 2 நாள் ஒரு குழப்பமா இருந்தது, இன்னைக்கு அந்த குழப்பம் இல்லை. நட்பு வட்டம் விரிவடையும், பொருளாதாரம் சேர்க்கை உண்டு. அத்தனை விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்தமட்டில் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அதாவது பக்தி மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு இல்லை, அந்த சந்திரனின் பயணம், உங்கள் ராசி அதிபதியின் 3ஆம் இடத்து பயணம், சிறுதூர பயணங்கள், சிறுதூர கோயில் தரிசனம் அல்லது நீண்ட காலத்தில் பயணம் செய்யாத இடத்திற்கு பயணம் செய்வது, இது போல அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு, நன்மைகள் உண்டு. கிரகங்கள் தங்களுடைய கடமையை செய்வது மட்டுமல்ல, உங்கள் கிரகம் 2ஆம் இடத்துல இருந்து சூரியனோடு இணைஞ்சிருப்பதும் ஒரு பாதகத்தன்மை தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. எப்போதும் அந்த ஒரு உஷ்ணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, வெளியில இருக்கிறோம் நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ள போனா எனக்கு டென்ஷனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் விலக காத்திருக்கிறது. இன்னும் ஒரு 3 நாள்ல சூரியன் மாறும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவும் சாதகமான நிலையிலே இருக்கிறது. இந்த 5 மாதங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்க செய்து கொள்வது சிறப்பை தரும். புதிய முயற்சி, புதிய வாகனம், புதிய வீடு கட்டுதலுக்கான ஒரு முயற்சியை இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க, அடுத்து தானா நடந்து முடியும். அவ்வளவு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் கலந்துக்கிற அமைப்பு. எங்கேயும் ஒரு சிறப்பு ஒரு விருந்து உண்ணும் தன்மை கிடைக்கும். இந்த நாளில் மகிழ்ச்சிகளும் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு. எப்பொழுதும் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த நாளில் மகிழ்ச்சியுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் தொழில் இன்று சற்று தாமதப்பட்டு நடந்து முடியும், ஆனால் லாபமாகவே நடக்கும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. டென்ஷன் விட்டுட்டுங்க, அவ்வளவுதான். குழப்பத்தை விட்டு நிம்மதியான ஒரு பொழுதை செய்வது இந்த நாளை உங்களுக்கு வெற்றியை தரும். அது மூலம் மற்றவர் விவகாரம் தலையிடாமல் இருப்பதும் சிறப்பை தரும். உங்கள் வேலைக்கு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு பாருங்க. வேலைக்கு செல்லாமல் இருந்தவர்கள் இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பு கிடைக்கும். நீங்க வாங்க, வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி. தொலைதூரம் பயணப்பட்டு வேலை செய்கின்ற மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இனி வருங்காலம் சிறப்பாகவே இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.